விஜயா எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. பயங்கரமா அழறாங்க. விஜயா தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. "ஐயோ கடவுளே! என் புருஷனுக்கு இப்படி ஆயிடுச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு அங்க மீனா எல்லாருமே இருக்காங்க. மீனாவ அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோனே கோவமா வருது. "ஏய்! எல்லாத்துக்குமே காரணமே நீ தாண்டி. உன்னால தாண்டி என் புருஷனுக்கு இப்படி ஆச்சு" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. "இங்க பாரும்மா, எதுக்காக நீ மீனாவ திட்டிட்டு இருக்க?" அப்படின்னு முத்து கேட்குறாரு. "டேய் என்னடா அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அப்ப கூட உன் பொண்டாட்டி தான் உனக்கு முக்கியமா?" அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. "இங்க பாருங்க ஆன்ட்டி, நீங்க பேசுறது எல்லாமே தப்பா இருக்கு" அப்படின்னு சுருதி சொல்றாங்க. "இங்க பாரும்மா, நீ பேசாத. எல்லாருக்கும் என்னோட வலி, கஷ்டம், வேதனை எதுவுமே உங்களுக்கு புரியலல்ல? உன் பொண்டாட்டி தான் உனக்கு முக்கியம். அப்படிதானே? என்னோட தாலிய பத்தி நீங்க யாரும் கவலைப்படலல்ல? பேசாதீங்க. யாருமே பேசாதீங்க. அந்த சாமியார் பொம்பள சொன்னது எல்லாமே நடக்குது. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். வீட்ட விட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு. அப்ப கூட கேட்கவே இல்ல. என் புருஷன போயிடணும். அதானே உங்களுக்கு எண்ணம்? அப்படிதானே நெனச்சிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு விஜயா சொல்றாங்க. மீனா பயங்கரமா அழறாங்க. அழுதுட்டு அங்கருந்து அப்படியே போயிடுறாங்க. எல்லாருமே இருக்காங்க. டாக்டர் வராங்க. வந்த உடனே கேட்குறாங்க, "அவருக்கு எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாருங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருக்கேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவருக்கு கால்ல மட்டும் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. நல்ல வேளை தலையில அடிபடல. சப்போஸ் தலையில அடிபட்டிருந்தா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். அவரு ஓகே தான். எப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்?" அப்படின்னு முத்து, ரவி எல்லாருமே கேட்குறாங்க. "இல்ல, அவரு ஈவினிங் வரைக்கும் இங்க இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அத கேட்டோனே விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. "அப்பா! இப்ப போய் எங்க வீட்டுக்காரர உள்ள பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு. போய் பாருங்க. ஒண்ணும் இல்ல. ஆனா அவர டிஸ்டர்ப் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே சேர்ந்து போறாங்க. போன உடனே விஜயா அழறாங்க. "என்னங்க, என்னங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏய்! அழாத முதல்ல. அமைதியா இரு. எனக்கு தான் ஒண்ணும் இல்ல. நான் நல்லா இருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. "என்னங்க நீங்க நல்லா இருக்கேன்னு சொல்றீங்க? என்னங்க எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு? அந்த சாமியார் அப்பயே சொன்னாங்க அந்த பொம்பள, உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மீனா வீட்ட விட்டு வெளிய போகல. அதனால தான் இவ்ளோ பெரிய பிரச்சனை" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே அண்ணாமலை பார்க்குறாரு. "முத்து, நீ ஒரு நிமிஷம் வெளிய இரு" அப்படின்னு சொல்றாரு. முத்து வெளிய போறாரு. போனோனே அண்ணாமலை சொல்றாரு, "இங்க பாரு, நான் சாதாரணமா நடந்து வந்தேன். ஒருத்தவன் பைக்ல போம்போது தெரியாம இடிச்சுட்டான். இதுக்கும் மீனாக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீ தேவையில்லாதெல்லாம் பேசி யார் மனசையும் நோகடிக்காத. ஒழுங்கா அமைதியா இருந்துரு" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே விஜயா அழறாங்க. "எல்லாரும் அந்த மீனாக்கே சப்போர்ட் பண்ணுங்க. என் தாலிய பத்தி உங்களுக்கெல்லாம் கவலை இல்லல்ல? எனக்கு என்ன ஆனா உங்களுக்கு என்ன?" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு, நான் சொல்றத கேளு. கால்ல லைட்டா அடிபட்டுருக்கு. அது சரியாயிடும். சரியா? யார் மனசையும் கஷ்டப்படுத்தாத. எனக்கு ஒண்ணும் இல்ல" அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. "அப்பா பரவாயில்லல்லப்பா, ஒண்ணும் இல்லல்லப்பா" அப்படின்னு ரவி கேட்குறாரு. "ஒண்ணும் இல்ல ரவி, பரவால்ல" அப்படின்னு சொல்றாரு. அங்கேருந்து சுருதி வராங்க. முத்து வெளிய நின்னுட்டுருக்காரு. "என்ன முத்து, நீங்க வெளிய நின்னுட்டுருக்கீங்க?" அப்படின்னு சுருதி கேட்குறாங்க. மீனாவ நான் சுத்தி எல்லா இடத்துலயும் ஹாஸ்பிட்டல்ல தேடிட்டேன். எங்கேயுமே அவங்க இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே முத்து ரொம்ப வருத்தப்படுறாரு. "அதான் அம்மா ரொம்ப பேசிட்டாங்கல்ல, அதனால அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பான்னு நான் நெனைக்கிறேன்" அப்படின்னு முத்து சொல்றாரு. "ஆன்ட்டி ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல. சரி உள்ள வாங்க, போயிட்டு நம்ம அங்கிள பார்க்கலாம் வாங்க" அப்படின்னு சொல்லி முத்துவ கூட்டிட்டு போறாங்க. எல்லாருமே சேர்ந்து அண்ணாமலைய பார்க்குறாங்க. பார்த்தோனே, "அங்கிள் ஓகேவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நல்லா இருக்கம்மா. ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு லைட்டா கால்ல தானே. ஒண்ணும் இல்ல. ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்" அப்படின்னு சொல்றாரு. முத்துவும் கேட்குறாரு. அப்படியே கைய பிடிச்சுட்டு அழறாரு. "அப்பா, அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு. "டேய் முத்து, அழாதடா. ஏன்டா அழுதுட்டு இருக்க? எனக்கு ஒண்ணும் இல்லடா. நான் நல்லா தான்டா இருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. "அப்பா, உனக்கு இப்படின்னும்போது என்னால தாங்கிக்க முடியலப்பா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அப்பா" அப்படின்னு சொல்றாரு. "இங்க பாரு, உனக்கு என் மேல பாசம் அதிகம்னு எனக்கு தெரியும். எங்க மீனா எங்க காணோம்?" அப்படின்னு சொல்றாரு. "தெரியலப்பா. அம்மா ஏதோ திட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு மீனா இங்கேருந்து போயிட்டாப்பா. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பான்னு நான் நெனைக்கிறேன்" அப்படின்னு முத்து சொல்றாரு. "இங்க பாரு முத்து, யார் எது சொன்னாலும் மீனாவ வீட்ட விட்டுலாம் அனுப்பக்கூடாது. சரியா?" அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. "பேசாதீங்க. அதெல்லாம் பேசவே பேசாதீங்க. அவ இங்க வரக்கூடாது. உங்க உயிருக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க நல்லா இருக்கீங்கன்னு தெரிஞ்சா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அவ இங்க வரக்கூடாது. நான் வந்தாலும் விடமாட்டேன்" அப்படின்னு விஜயா சொல்றாங்க. "விஜயா நீ பேசாத. அமைதியா இரு. முத்து நீ போப்பா. நீ போய் மீனா கிட்ட பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு வாப்பா" அப்படின்னு சொல்றாரு. "நான் போறேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து அப்படியே போறாரு. மீனா வீட்டுக்கு போறாங்க. போன உடனே அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. "என்ன மீனா வந்திருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "அம்மா, அவருக்கு அடிபட்டுடுச்சும்மா. எங்க மாமனாருக்கு அடிபட்டுடுச்சு" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே வீட்ல இருக்க எல்லாருமே பதட்டப்படுறாங்க. "என்ன மீனா சொல்றா? அவரு ரொம்ப ரொம்ப நல்லவரு, தங்கமானவரு" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லம்மா, அவரு வாக்கிங் நடந்து போயிட்டு இருந்தாரு. அவங்க ஃப்ரெண்டோட. அப்போ ஒருத்தன் பைக்ல சைட்ல இடிச்சுட்டான். அவரு கீழ விழுந்துட்டாரு. அடிபட்டுடுச்சும்மா. அதனால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்காங்க. நான் அங்க போனேன். எங்க மாமியார் என்ன திட்டிட்டாங்க. 'உன்னால தான் என் புருஷனுக்கு இப்படி ஆயிடுச்சு. நீ தான் காரணம். நீ இருக்க வரைக்கும் என் புருஷன் உயிரோட இருக்க மாட்டாரு' சொல்லி ரொம்ப திட்டிட்டாங்கம்மா. அதாம்மா நான் இங்க வந்துட்டேன். எனக்கு அந்த சாமியார் பொம்பள சொல்லும்போது எனக்கு பெருசா தெரியலம்மா. ஆனா இப்ப நடக்கிறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கும்மா" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "இங்க பாரு மீனா, நீ பயப்படாத சரியா? நீ வீட்ல இரு. நான் போயிட்டு அவருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்றேன்" அப்படின்னு அவங்க அம்மா, தங்கச்சி, சத்யா 3 பேருமே சேர்ந்து சொல்றாங்க. "இல்லம்மா, நீ போனா கூட அவங்க திட்டுவாங்கம்மா. அவங்க ரொம்ப கோவத்துல இருக்காங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "இங்க பாருடி,
அவங்க திட்டினா கூட பரவாயில்ல, அவர் சம்மந்தி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு 3 பேருமே போகிறாங்க. அங்கே வெளியே விஜயா அப்படியே கோவமாக நின்றுட்டு இருக்காங்க. பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இந்த பூக்கார குடும்பத்தை இப்போ யார் கூப்பிட்டா, எதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு அப்படியே டென்ஷனாகவே நின்றுட்டு இருக்காங்க. அங்கேருந்து வந்து சம்மந்திக்கு என்னாச்சு, அவரை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க? உங்கள் பொண்ணோட ராசி தான் என் புருஷனுக்கு இப்படி ஆயிருக்கு, அடுத்தது நீங்களும் வந்திருக்கீங்களா? உங்களோட ராசியை சரியில்லைன்னா எப்படி அவர் உயிர் போகணுமா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. என்ன என்ன இப்படி பேசுகிறீங்க? அவர் சம்மந்தி ஒரு வார்த்தை பார்க்கக்கூடாதா, பேசக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவை நீங்கள் தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சத்யா, சீதா 2 பேருமே திட்டுறாங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்களா? ஒழுங்கா போயிடுங்க. உங்களோட காத்து கூட என் புருஷன் மேலே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே முத்து வராரு. வாங்க அத்தை வாங்க, உள்ளே வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே உள்ளே போகிறாங்க. போயிட்டு அண்ணாமலையை பார்க்குறாங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்கம்மா, ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இல்லை நடந்ததெல்லாம் மீனா சொன்னா, அதான் போய் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்யா அதே மாதிரி சீதா எல்லாருமே கேட்குறாங்க, அண்ணாமலை எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நான் நல்லாதாம்மா இருக்கேன், ஒன்றும் இல்லைம்மா. மீனா தான் அங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு முத்து சொன்னான், நீங்கள் அனுப்பி விட்டுருமா. ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லாதாம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷம், உங்கள் உடம்பு நல்லானாலே போதும், கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு வெளியே வராங்க. வந்த உடனே முத்து சொல்கிறாரு, மீனா அங்கே தான்ப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, நீங்கள் பார்த்துக்கங்க, நான் அப்பாவுக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோடனே நான் மீனா வந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வராங்க. விஜய் அப்படியே டென்ஷனாக பார்க்குறாங்க, கோவமாக பார்க்குறாங்க. நம்ம என்ன சொன்னாலும் இந்த முத்து அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுவான். அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போய் காட்டுறான் பாரு, இவெல்லாம் திருந்தவே மாட்டான். முதல்ல இந்த முத்து மீனா 2 பேரை வீட்டை விட்டு அனுப்பணும், அப்போ தான் வீடே நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு அப்படியே டென்ஷனாக இருக்காங்க விஜயா. அங்கே வந்து அப்படியே போகிறாங்க. போனவுடனே போய் பார்க்குறாங்க ரோகிணியை. என்ன ரோகிணி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் நல்லா இருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு, உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க சிந்தாமணி. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை உங்கள் மாமனார் இருக்கார்ல, ஆமாம் அவருக்கு அடிபட்டுடுச்சு. என்ன சொல்கிறீங்க, அவருக்கு அடிபட்டுடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அடிபட்டுடுச்சு. உனக்கு ஒன்று தெரியுமா, அவரு அவருக்கு தானே அடிப்படலை, நான் தான் அடிப்பட வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ரோகிணி டென்ஷன் ஆகுறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, உங்களால் தான் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நான் தான் பண்ணேன். யாருக்காக பண்ணேன் தெரியுமா, உனக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எனக்காக பண்ணீங்களா? ஆமாம் ரோகிணி, உனக்காக தான் நான் பண்ணேன். என்ன தெரியுமா நடந்தது, எப்படியாவது அந்த மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நான் நினச்சேன். மீனா அங்கே இருந்தால் அவங்க வீட்டுக்கார் உயிருக்கு ஆபத்துன்னு சும்மா சொன்னேன். அதே மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. அவர் அப்படி நடந்துகிட்டே போகும்போது என்னோட ஆளை வச்சு அப்படியே லைட்டாக தட்டிட்டேன். அவர் கீழே விழுந்துட்டார், இப்போ அடிபட்டுருச்சு. இப்போ விஜயாவுக்கு அப்படியே கோவமாக வரும், உண்மையிலேயே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக மீனா அந்த வீட்டில் இருக்க விட மாட்டாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. ஆண்டி நீங்கள் வேறு ஏதாவது வழியை யூஸ் பண்ணியிருக்கலாம், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் தெரியுமா, எங்கள் மாமனார் எப்போவுமே எல்லாருக்குமே நல்லது தான் நினைப்பார், அவருக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்தாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. என்ன ரோகிணி இப்படி பேசுகிற, எனக்கு தெரியாதா எது தப்பு எது சரின்னு சொல்லிட்டு எல்லாமே பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணுவேன், புரியுதா? அவர் உயிருக்கெல்லாம் ஆபத்து கிடையாது, நான் லைட்டாக கை காலில் மட்டும் உடஞ்சா போதும் அப்படி தான் சொன்னேன். அவனும் அப்படி தான் பண்ணான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இது ரொம்ப தப்பு ஆண்டி அப்படின்னு ரோகிணி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி இரு, ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குதுன்னு ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. மாஸ்டர் அவருக்கு அடிபட்டுடுச்சு சொன்னீங்களே, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதை ஏன் கேட்குற, எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்திருக்காங்க, காலில் ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி. எனக்கு எல்லாத்துக்குமே காரணமே அந்த மீனா தான். அவள் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நான் அப்போவே சொன்னேன், போகவே இல்லை, நேரம் போயிருந்தா அவருக்கு எதுவுமே ஆயிருக்காது. இப்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே சிந்தாமணி டென்ஷன் ஆகுறாங்க. மாஸ்டர் நான் சொல்கிறத கேளுங்க, அந்த சாமி ஆடுறவங்க சொன்னது எல்லாமே உண்மை தான், அவங்க எது சொன்னாலும் அப்படியே நடக்காது, எனக்கு தெரியும், நீங்கள் பார்த்துக்கங்க, எதுவாக இருந்தாலும் அந்த மீனாவை உள்ளே சேர்க்காதீங்க, அது நல்லதே கிடையாது அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் அவள் வீட்டுக்குள்ளே காலை வச்சா என்ன பண்ணுன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிக்கிட்ட விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ரோஹிணியும் கேட்டுட்டு இருக்காங்க. சரி மாஸ்டர் நான் அப்புறம் பண்ணுறேன், வந்து பார்க்குறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க. நம்மளையே வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனேன், அப்பா நீ ரெஸ்ட் எடுப்பா, எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்காதப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இங்கே பாருடா, எந்த காரணத்தோட அந்த மீனா இங்கே வரக்கூடாது, அப்படி வந்தால் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்துறாங்க. விஜயா நீ அமைதியாக இரு விஜயா, சொல்கிறத கேளு விஜயா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. என்னோட தாலி பாக்கியம் எனக்கு முக்கியம், நீங்கள் எனக்கு முக்கியம், அதனால் அவள் இங்கே வரவே கூடாது அப்படின்னு விஜயா கோவமாக சொல்கிறாங்க. அப்பா கொஞ்ச நாளைக்கு வாங்க இருக்கட்டும்ப்பா, பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. முத்து சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. போயிட்டு மீனாவை பார்க்குறாரு. பார்த்தோன்னே மீனா பயங்கரமாக அழறாங்க. மீனா நீ அழாத, அழவே அழாத, நான் சொல்கிறத கேளு, எதுக்காக நீ அழுதுட்டுருக்க, அம்மா பேசுறதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத, நான் எத்தனையோ வாட்டி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நடக்கிறது தான் நடக்கும், அதை தடுக்கிற சக்தி நமக்கு இல்லை,
இவங்க யார் சொல்கிறதுக்கு இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்லிட்டு. அப்பா நடந்து போயிருக்காரு, யதார்த்தமாக கீழே விழுந்திருக்காரு, கால் ஃப்ராக்சர் ஆயிருக்கு, அவ்வளோதான். இதுக்கும் அந்த சாமியார் சொன்ன பொம்பளைக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு எனக்கு தோணுது. எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை மீனா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தாங்க, எனக்கும் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் இப்போது பார்க்கறதுலாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா பயப்படாத சரியா, பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. மாப்பிள்ளை இருங்க மாப்பிள்ளை, நீங்கள் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா சாப்பிட்டாளா அப்படின்னு முத்து கேட்குறாரு. அவள் எதுவுமே சாப்பிடல, அழுதுகிட்டே தான் இருக்கா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் போய் சாப்பாடு போட்டு கொண்டு வாங்க, நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சாப்பாடு ஊட்டுறாரு. இல்லைங்க எனக்கு எதுவும் வேணாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா நான் சொல்கிறத கேளு, சாப்பிடு, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் சரியா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதே மாதிரி சாப்பிட்றாங்க. இங்கேயே இரு, ஒரு 2-3 நாளைக்கு இரு, பார்த்துக்கலாம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரியாத்த எனக்கு டியூட்டி இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு முத்து அங்கேருந்து அப்படியே போகிறாரு. மீனா அப்படியே பார்க்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. அப்போ மீனாவோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு மீனா, இங்கேயே இருடி, சொன்ன மாதிரி 2-3 நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு அங்கே போகிற எண்ணமே இல்லை. எனக்கு மாமா ரொம்ப ரொம்ப முக்கியமா. அவர் எனக்கு எவ்வளோ பிடிக்கணும் உனக்கு தெரியும்ல. அந்த வீட்லேயே ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் அவர் ஒருத்தர் தான். அவர் உயிருக்கே ஆபத்துனா எப்படிம்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இங்கே பாரு மீனா, நீ பேசுறது எல்லாமே எனக்கு புரியுது, கொஞ்சம் பொறுமையாக இரு, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நல்லது நினச்சா நல்லது தான் நடக்கும், புரியுதா? மாப்பிள்ளை உன் பக்கம் இருக்கார், அது ஒன்று போதும். வாழ்க்கையில் யாரு கூட இருந்தாலும் இல்லைனாலும் புருஷனோட அந்த துணை மட்டும் போதும், புரியுதா? அவர் எப்போவுமே உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார், நீ கவலையே படாத, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நாம் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை, அதனால் உங்கள் மாமனாருக்கு எதுவுமே ஆகாது, நல்லா தான் இருப்பார் சரியா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா, எனக்கு கொஞ்சம் பூ கொடுக்குற வேலைலாம் இருக்குது, நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா எப்பவும் போல் போயிட்டு பூ கடைக்கு போயிட்டு பூவெல்லாம் கட்டுறாங்க, எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் மைண்டு மட்டும் சரியே இல்லை. அவங்க மாமனாரையே நினச்சிட்ருக்காங்க, அவருக்கு எப்படி இருக்காரோ தெரியலையே, என்னால் போய் பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக பூ கட்டிகிட்ருக்காங்க. முத்து டியூட்டிக்கு போகிறாரு, போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. என்ன இது இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மா? அதுவும் மீனா சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, தங்கமானவங்க, அவங்களால யாருக்கும் எதுவுமே ஆகாது, நல்லது மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு செல்வம் சொல்கிறாரு. உனக்கு புரியுதுடா, எங்கள் அம்மாவுக்கு புரியல, எங்கள் அம்மா போட்டு படுத்தி எடுக்கிறாங்க. மீனா அவள் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு திட்டினதுனால மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சரி விடு, உங்கள் அம்மாவோட மனசு கொஞ்சம் மாறட்டும், கொஞ்சம் 2 நாள் போகட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டும் சொல்கிறாரு. நானும் மீனா கிட்ட அப்படி தான் சொல்லிட்டு வந்திருக்கேன், மீனா அங்கே இரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு விஜயா எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. பயங்கரமாக அழறாங்க. விஜயா தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, என் புருஷனுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனா எல்லாருமே இருக்காங்க. மீனாவை அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே கோவமாக வருது. ஏய், எல்லாத்துக்குமே காரணமே நீ தாண்டி, உன்னால தாண்டி என் புருஷனுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, எதுக்காக நீ மீனாவை திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு முத்து கேட்குறாரு. டேய் என்னடா, அப்பா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு, அப்பா கூட உன் பொண்டாட்டி தான் உனக்கு முக்கியமா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. இங்கே பாருங்க ஆண்டி, நீங்கள் பேசுகிறது எல்லாமே தப்பாக இருக்குது அப்படின்னு சுருதி சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நீ பேசாத, எல்லாருக்கும் என்னோடய வலி கஷ்டம் வேதனை எதுவுமே உங்களுக்கு புரியலல்ல, உன் பொண்டாட்டி தான் உனக்கு முக்கியம் அப்படி தானே? என்னோட தாலியை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்படலைல்ல, பேசாதீங்க, யாருமே பேசாதீங்க. அந்த சாமியார் பொம்பளை சொன்னது எல்லாமே நடக்குது, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் வீட்டை விட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு, அப்போ கூட கேட்கவே இல்லை. என் புருஷனை போயிடணும் அதானே உங்களுக்கு எண்ணம், அப்படி தானே நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. மீனா பயங்கரமாக அழறாங்க, அழுதுட்டாங்க, வந்து அப்படியே போயிடுறாங்க. எல்லாருமே இருக்காங்க. டாக்டர் வராங்க, வந்த உடனே கேட்குறாங்க அவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு காலில் மட்டும் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. நல்ல வேளை தலையில் அடிப்படலை, சப்போஸ் தலையில் அடிபட்டிருந்தால் ரொம்ப பெரிய பிரச்சனையாயிருக்கும். அவர் ஓகே தான், எப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு முத்து ரவி எல்லாருமே கேட்குறாங்க. இல்லை, அவர் ஈவினிங் வரைக்கும் இங்கே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அப்பா, இப்போ போய் எங்கள் வீட்டுக்காரர் உள்ளே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. போய் பாருங்கள், ஒன்றும் இல்லை, ஆனால் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க. போன உடனே விஜயா அழறாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் அழாத, முதல்ல அமைதியாக இரு, எனக்கு தான் ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் நல்லா இருக்கேன்னு சொல்கிறீங்க, என்னங்க எப்படி இருக்குது தெரியுமா, எனக்கு அந்த சாமியார் அப்பயே சொன்னாங்க, அந்த பொம்பளை உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த மீனா வீட்டை விட்டு வெளியே போகலை, அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே அண்ணாமலை பார்க்குறாரு. முத்து, நீ ஒரு நிமிஷம் வெளியே இரு அப்படின்னு சொல்கிறாரு. முத்து வெளியே போகிறாரு. போனோடனே அண்ணாமலை சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் சாதாரணமாக நடந்து வந்தேன், ஒருத்தவன் பைக்கில் போகும்போது தெரியாமல் இடிச்சிட்டான், இதுக்கும் மீனாக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீ தேவையில்லாதெல்லாம்
பேச்செல்லாம் பேசி யார் மனசையும் நோகடிக்காத, ஒழுங்கா அமைதியா இருந்துரு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டோனே விஜயா அழறாங்க. எல்லாரும் அந்த மீனாக்கே சப்போர்ட் பண்ணுங்க. என் தாலியை பத்தி உங்களுக்குலாம் கவலை இல்லைல்ல, எனக்கு என்ன ஆனா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. காலில் லைட்டா அடிபட்டிருக்கு, அது சரியாயிடும் சரியா? யார் மனசையும் கஷ்டப்படுத்தாத. எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அப்பா பரவாயில்லப்பா, ஒன்றும் இல்லைல்லப்பா அப்படின்னு ரவி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை ரவி, பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. அங்கேருந்து சுருதி வராங்க. முத்து வெளியே நின்றுட்டு இருக்காரு. என்ன முத்து, நீங்கள் வெளியே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மீனாவை நான் சுற்றி எல்லா இடத்துலையும் ஹாஸ்பிட்டலில் தேடிட்டேன், எங்கேயுமே அவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே முத்து ரொம்ப வருத்தப்படுறாரு. அதான் அம்மா ரொம்ப பேசிட்டாங்கல்ல, அதனால அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஆன்ட்டி ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல. சரி உள்ளே வாங்க, போயிட்டு நம்ம அங்கிளை பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி முத்துவை கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாருமே சேர்ந்து அண்ணாமலையை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அங்கிள் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கம்மா, ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு லைட்டாக காலில் தானே, ஒன்றும் இல்லை, ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. முத்துவும் கேட்குறாரு. அப்படியே கையை பிடிச்சிட்டு அழறாரு. அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் முத்து அழாதடா, ஏன்டா அழுதுட்ருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லைடா, நான் நல்லா தான்டா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா உனக்கு எப்படின்னும் போது என்னால் தாங்கிக்க முடியலப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு, உனக்கு என் மேலே பாசம் அதிகம்னு எனக்கு தெரியும், எங்கே மீனா எங்கே காணும் அப்படின்னு சொல்கிறாரு. தெரியலப்பா, அம்மா ஏதோ திட்டாங்கன்னு சொல்லிட்டு மீனா இங்கேருந்து போயிட்டாப்பா, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இங்கே பாரு முத்து, யார் எது சொன்னாலும் மீனா வீட்டை விட்டுலாம் அனுப்பக்கூடாது சரியா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. பேசாதீங்க, அதெல்லாம் பேசவே பேசாதீங்க, அவள் இங்கே வரக்கூடாது, உங்கள் உயிருக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு அவள் இங்கே வரக்கூடாது, நான் வந்தாலும் விட மாட்டேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. விஜயா நீ பேசாத, அமைதியாக இரு. முத்து நீ போப்பா, நீ போய் மீனா கிட்ட பேசி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து அப்படியே போகிறாரு. மீனா வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. என்ன மீனா வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அவருக்கு அடிபட்டுடுச்சுமா, எங்கள் மாமனாருக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே வீட்டில் இருக்க எல்லாருமே பதட்டப்படுறாங்க. என்ன மீனா சொல்கிறாங்க, ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு தங்கமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, அவர் வாக்கிங் நடந்து போயிட்டு இருந்தார், அவங்க ஃப்ரெண்டோட. அப்போ ஒருத்தன் பைக்கில் சைடில் இடிச்சிட்டான், அவர் கீழே விழுந்துட்டார், அடிபட்டுடுச்சுமா, அதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருக்காங்க. நான் அங்கே போனேன், எங்கள் மாமியார் என்னை திட்டாங்க, உன்னால தான் என் புருஷனுக்கு இப்படி ஆயிடுச்சு, நீ தான் காரணம், நீ இருக்க வரைக்கும் என் புருஷன் உயிரோட இருக்க மாட்டார் சொல்லி ரொம்ப திட்டாங்கம்மா, அதாம்மா நான் இங்கே வந்துட்டேன். எனக்கு அந்த சாமியார் பொம்பளை சொல்லும் போது எனக்கு பெருசாக தெரியலம்மா, ஆனால் இப்போ நடக்கிறத பார்த்தா எனக்கே பயமாக இருக்குமா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாரு மீனா, நீ பயப்படாத சரியா, நீ வீட்டில் இரு, நான் போயிட்டு அவருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா, தங்கச்சி, சத்யா 3 பேருமே சேர்ந்து சொல்கிறாங்க. இல்லைம்மா, நீ போனால் கூட அவங்க திட்டுவாங்கம்மா, அவங்க ரொம்ப கோவத்தில் இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாருடி, அவங்க திட்டினா கூட பரவாயில்ல, அவர் சம்மந்தி, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு 3 பேருமே போகிறாங்க. அங்கே வெளியே விஜயா அப்படியே கோவமாக நின்றுட்டு இருக்காங்க. பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இந்த பூக்கார குடும்பத்தை இப்போ யார் கூப்பிட்டா, எதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு அப்படியே டென்ஷனாகவே நின்றுட்டு இருக்காங்க. அங்கேருந்து வந்து சம்மந்திக்கு என்னாச்சு, அவரை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, உங்கள் பொண்ணோட ராசி தான் என் புருஷனுக்கு இப்படி ஆயிருக்கு, அடுத்தது நீங்களும் வந்திருக்கீங்களா, உங்களோட ராசியை சரியில்லைன்னா எப்படி அவர் உயிர் போகணுமா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. என்ன என்ன இப்படி பேசுகிறீங்க, அவர் சம்மந்தி, ஒரு வார்த்தை பார்க்கக்கூடாதா, பேசக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவை நீங்கள் தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சத்யா, சீதா 2 பேருமே திட்டுறாங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்களா, ஒழுங்காக போயிடுங்க, உங்களோட காற்று கூட என் புருஷன் மேலே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே முத்து வராரு. வாங்க அத்தை வாங்க, உள்ளே வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே உள்ளே போகிறாங்க. போயிட்டு அண்ணாமலையை பார்க்குறாங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்கம்மா, ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இல்லை நடந்ததெல்லாம் மீனா சொன்னா, அதான் போய் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்யா, அதே மாதிரி சீதா எல்லாருமே கேட்குறாங்க, அண்ணாமலை எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நான் நல்லாதாம்மா இருக்கேன், ஒன்றும் இல்லைம்மா, மீனா தான் அங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு முத்து சொன்னான், நீங்கள் அனுப்பி விட்டுருமா, ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லாதாம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷம், உங்கள் உடம்பு நல்லானாலே போதும், கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு வெளியே வராங்க. வந்த உடனே முத்து சொல்கிறாரு, மீனா அங்கே தான்ப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, நீங்கள் பார்த்துக்கங்க, நான் அப்பாவுக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோடனே நான் மீனா வந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வராங்க. விஜய் அப்படியே டென்ஷனாக பார்க்குறாங்க, கோவமாக பார்க்குறாங்க. நம்ம என்ன சொன்னாலும் இந்த முத்து அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுவான், அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போய் காட்டுறான் பாரு, இவெல்லாம் திருந்தவே மாட்டான். முதல்ல இந்த முத்து மீனா 2 பேரை வீட்டை விட்டு அனுப்பணும், அப்போ தான் வீடே நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு அப்படியே டென்ஷனாக இருக்காங்க விஜயா. அங்கே வந்து அப்படியே போகிறாங்க. போனவுடனே போய் பார்க்குறாங்க ரோகிணியை. என்ன ரோகிணி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் நல்லா இருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு, உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க சிந்தாமணி. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை உங்கள் மாமனார் இருக்கார்ல, ஆமாம் அவருக்கு அடிபட்டுடுச்சு. என்ன சொல்கிறீங்க, அவருக்கு அடிபட்டுடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அடிபட்டுடுச்சு. உனக்கு ஒன்று தெரியுமா, அவருக்கு தானே அடிப்படலை, நான் தான் அடிப்படை வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ரோஹிணி டென்ஷன் ஆகுறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, உங்களால் தான் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நான் தான் பண்ணேன்,
யாருக்காக பண்ணேன் தெரியுமா? உனக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எனக்காக பண்ணீங்களா? ஆமாம் ரோஹிணி, உனக்காக தான் நான் பண்ணேன். என்ன தெரியுமா நடந்தது? எப்படியாவது அந்த மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நான் நினச்சேன். மீனா அங்கே இருந்தால் அவங்க வீட்டுக்கார உயிருக்கு ஆபத்துன்னு சும்மா சொன்னேன். அதே மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. அவர் அப்படி நடந்துகிட்டே போகும்போது என்னோட ஆளை வச்சு அப்படியே லைட்டாக தட்டிட்டேன். அவர் கீழே விழுந்துட்டார். இப்போ அடிபட்டுருச்சு. இப்போ விஜயாவுக்கு அப்படியே கோவமாக வரும். உண்மையிலேயே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மீனாவை அந்த வீட்டில் இருக்க விட மாட்டாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. ஆன்ட்டி, நீங்கள் வேறு ஏதாவது வழியை யூஸ் பண்ணியிருக்கலாம். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் தெரியுமா? எங்கள் மாமனார் எப்போவுமே எல்லாருக்குமே நல்லது தான் நினைப்பார். அவருக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்தாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. என்ன ரோஹிணி இப்படி பேசுகிற? எனக்கு தெரியாதா எது தப்பு எது சரின்னு சொல்லிட்டு எல்லாமே பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணுவேன், புரியுதா? அவர் உயிருக்கெல்லாம் ஆபத்து கிடையாது. நான் லைட்டாக கை காலில் மட்டும் உடஞ்சா போதும் அப்படி தான் சொன்னேன். அவனும் அப்படி தான் பண்ணான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இது ரொம்ப தப்பு ஆன்ட்டி அப்படின்னு ரோஹிணி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி இரு, ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குதுன்னு ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. மாஸ்டர், அவருக்கு அடிபட்டுருச்சு சொன்னீங்களே, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதை ஏன் கேட்குற? எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்திருக்காங்க. காலில் ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி. எனக்கு எல்லாத்துக்குமே காரணமே அந்த மீனா தான். அவள் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நான் அப்போவே சொன்னேன். போகவே இல்லை. நேரம் போயிருந்தா அவருக்கு எதுவுமே ஆயிருக்காது. இப்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே சிந்தாமணி டென்ஷன் ஆகுறாங்க. மாஸ்டர், நான் சொல்கிறத கேளுங்க. அந்த சாமி ஆடுறவங்க சொன்னது எல்லாமே உண்மை தான். அவங்க எது சொன்னாலும் அப்படியே நடக்காது, எனக்கு தெரியும். நீங்கள் பார்த்துக்கங்க. எதுவாக இருந்தாலும் அந்த மீனாவை உள்ளே சேர்க்காதீங்க, அது நல்லதே கிடையாது அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் அவள் வீட்டுக்குள்ளே காலை வச்சா என்ன பண்ணுன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிக்கிட்ட விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ரோஹிணியும் கேட்டுட்டு இருக்காங்க. சரி மாஸ்டர், நான் அப்புறம் பண்ணுறேன், வந்து பார்க்குறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க. நம்மளையே வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனேன், அப்பா நீ ரெஸ்ட் எடுப்பா, எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்காதப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இங்கே பாருடா, எந்த காரணத்தோட அந்த மீனா இங்கே வரக்கூடாது, அப்படி வந்தால் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்துறாங்க. விஜயா நீ அமைதியாக இரு விஜயா, சொல்கிறத கேளு விஜயா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. என்னோட தாலி பாக்கியம் எனக்கு முக்கியம், நீங்கள் எனக்கு முக்கியம், அதனால் அவள் இங்கே வரவே கூடாது அப்படின்னு விஜயா கோவமாக சொல்கிறாங்க. அப்பா கொஞ்ச நாளைக்கு வாங்க இருக்கட்டும்ப்பா, பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. முத்து சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. போயிட்டு மீனாவை பார்க்குறாரு. பார்த்தோன்னே மீனா பயங்கரமாக அழறாங்க. மீனா நீ அழாத, அழவே அழாத, நான் சொல்கிறத கேளு. எதுக்காக நீ அழுதுட்ருக்க? அம்மா பேசுறதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத. நான் எத்தனையோ வாட்டி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நடக்கிறது தான் நடக்கும், அதை தடுக்கிற சக்தி நமக்கு இல்லை. இவங்க யார் சொல்கிறதுக்கு இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்லிட்டு. அப்பா நடந்து போயிருக்காரு, யதார்த்தமாக கீழே விழுந்திருக்காரு, கால் ஃப்ராக்சர் ஆகிருக்கு, அவ்வளோதான். இதுக்கும் அந்த சாமியார் சொன்ன பொம்பளைக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு எனக்கு தோணுது. எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை மீனா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தாங்க, எனக்கும் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் இப்போது பார்க்கறதுலாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா பயப்படாத சரியா, பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. மாப்பிள்ளை இருங்க மாப்பிள்ளை, நீங்கள் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா சாப்பிட்டாளா அப்படின்னு முத்து கேட்குறாரு. அவள் எதுவுமே சாப்பிடல, அழுதுகிட்டே தான் இருக்கா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் போய் சாப்பாடு போட்டு கொண்டு வாங்க, நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சாப்பாடு ஊட்டுறாரு. இல்லைங்க எனக்கு எதுவும் வேணாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா நான் சொல்கிறத கேளு, சாப்பிடு, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் சரியா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதே மாதிரி சாப்பிட்றாங்க. இங்கேயே இரு, ஒரு 2-3 நாளைக்கு இரு, பார்த்துக்கலாம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரியாத்த எனக்கு டியூட்டி இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு முத்து அங்கேருந்து அப்படியே போகிறாரு. மீனா அப்படியே பார்க்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. அப்போ மீனாவோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு மீனா, இங்கேயே இருடி, சொன்ன மாதிரி 2-3 நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு அங்கே போகிற எண்ணமே இல்லை. எனக்கு மாமா ரொம்ப ரொம்ப முக்கியமா. அவர் எனக்கு எவ்வளோ பிடிக்கணும் உனக்கு தெரியும்ல. அந்த வீட்லேயே ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் அவர் ஒருத்தர் தான். அவர் உயிருக்கே ஆபத்துனா எப்படிம்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இங்கே பாரு மீனா, நீ பேசுறது எல்லாமே எனக்கு புரியுது, கொஞ்சம் பொறுமையாக இரு, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நல்லது நினச்சா நல்லதாக நடக்கும், புரியுதா? மாப்பிள்ளை உன் பக்கம் இருக்காரு, அது ஒன்று போதும். வாழ்க்கையில் யார் கூட இருந்தாலும் இல்லைனாலும் புருஷனோட அந்த துணை மட்டும் போதும், புரியுதா? அவர் எப்போவுமே உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். நீ கவலையே படாத, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நாம் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை, அதனால் உங்கள் மாமனாருக்கு எதுவுமே ஆகாது, நல்லா தான் இருப்பார் சரியா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா, எனக்கு கொஞ்சம் பூ கொடுக்குற வேலைலாம் இருக்குது, நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா எப்பவும் போல் போயிட்டு பூ கடைக்கு போயிட்டு பூவெல்லாம் கட்டுறாங்க. எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் மைண்டு மட்டும் சரியே இல்லை. அவங்க மாமனாரையே நினச்சிட்ருக்காங்க. அவருக்கு எப்படி இருக்காரோ தெரியலையே, என்னால் போய் பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக பூ கட்டிகிட்ருக்காங்க. முத்து டியூட்டிக்கு போகிறாரு. போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. என்ன இது இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மா? அதுவும் மீனா சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, தங்கமானவங்க. அவங்களால யாருக்கும் எதுவுமே ஆகாது, நல்லது மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு செல்வம் சொல்கிறாரு.
உனக்கு புரியுதுடா, எங்கள் அம்மாவுக்கு புரியல. எங்கள் அம்மா போட்டு படுத்தி எடுக்கிறாங்க. மீனாவை வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு திட்டினதுனால மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சரி விடு, உங்கள் அம்மாவோட மனசு கொஞ்சம் மாறட்டும், கொஞ்சம் 2 நாள் போகட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டும் சொல்கிறாரு. நானும் மீனா கிட்ட அப்படி தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். மீனா அங்கே இரு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு முத்து அங்கேருந்து கிளம்புறாரு.